ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபைரோஸ் உலகம். இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு ஸ்வீட் பண்ணலான்னு இருக்கேன். ரவா கேசரி செய்யலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம கிச்சன் இது செய்கிறதுனால வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். முதல்ல நம்ம வானலை ஹீட் பண்ணிக்கணும். ஓகே, 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கணும். நம்ம முந்திரி பருப்பை அதையும் வறுத்து வச்சுக்கணும். லைட் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து. திராட்சை ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. அது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கும். ரவாவையும் அதில் கொட்டி கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம அதுக்கு வறுத்துக்க போகிறோம். லைட்டாக வறுத்தா போதும், ரொம்ப வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கட்டியாக இருந்தால் நீங்கள் அதை உடச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கவனமாக செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஓகே, இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாற்றியாச்சு. இப்போது நம்ம எந்த கப்பில் ரவா எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணிக்கு பதில் பாலம் ஊற்றினா டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி சூடாகட்டும். அதே ரவா எடுத்த அதே கப்பில் நான் இப்போ வந்து 3/4 கப்பு சக்கரை எடுத்துருக்கேன். நீங்கள் வேண்டாம், உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த போல் எடுத்துக்கலாம். 1 கப் எடுத்துக்கலாம், இல்லைனா 3/4 கப் எடுத்துக்கலாம். இப்போ 3/4 கப் எடுத்துருக்கேன். தண்ணி சூடு வரட்டும். தண்ணி கொதி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதில் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இந்த ரவாவை கொட்ட போகிறோம். அடி பிடிக்காமல் நம்ம கிளறிட்டு வரணும். கட்டி பிடிக்காமல் நம்ம பார்த்துக்கணும். இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம ரவாவை கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம வந்து இப்போதைக்கு சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். கொஞ்சம் லூஸ் கொடுக்கும் சர்க்கரை போட்டதுனால. இந்த அளவுக்கு வரணும். இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு இப்போ வந்து நம்ம வந்து இந்த நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குண்டு? செம்மையாக இருக்குல்ல? இது என் பையன் தான் பார்த்து டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறான். டொண்டடாய், பார்த்தீங்களா? டொண்டடாய், நம்ம அருமையான ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி இதை வந்து என் பையன் டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு சொல்லுவான். ஓகே ஓகே, சூப்பரா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்திக்கங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்க. பாய்.